நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல ப்ரோ, இந்த ஷோவை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் மார்க்கமான ஷோவா இருக்க போது இந்த ஷோவை மக்கள் எப்படி ஏத்துக்க போறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே பேசியிருந்தேன். இப்போ கண்டிப்பா இந்த ஷோக்கான ப்ரோமோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. ப்ரோமோ பார்க்கும்போதே இந்த ஷோல ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. இந்த ஷோவை எப்படி மக்கள் பார்க்க போறாங்க அப்படிங்கறதா இப்போ எனக்கான ஒரு கேள்வியா இருக்கு. பார்க்க போறாங்க அப்படிங்கறத விட இந்த ஷோவை மக்கள் ஏத்துப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள வருது. ஏன்னா இந்த பிக் பாஸ் ஷோ கண்டிப்பா உங்கள பல பேர் பார்ப்பீங்க. இந்த பிக் பாஸ் வந்து நம்ம ஒரு 4-5 வருஷமா உட்காந்து பேசிட்டு இருக்கோம், ஓகேவா? அப்படி இருக்கும்போது பிக் பாஸ்ல நடக்கிற ஒரு சில விஷயங்களையே மக்களால ஏத்துக்க முடியல. மக்கள் வந்து விருப்பாவாங்க. ஏன்டா இந்த ஷோல எப்படி பண்றீங்க? மக்கள்லாம் பார்க்க வேண்டாமா? சின்ன பசங்க எல்லாம் பார்க்க வேண்டாமா? டிவில கண்ட கண்ட விஷயத்தெல்லாம் காமிக்கிறீங்களாடான்னு சொல்லிட்டு மக்கள் வந்து கடுப்பாவாங்க. அப்படி இருக்கும்போது பிக் பாஸ்ல அப்பப்பதான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும். எந்த சம்பவங்கள் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் இந்த நாய் குலைக்கிற சம்பவம், கில்மா சம்பவம்னு சொல்லலாம். ஓப்பனா சொல்ல போனா ஒரு மாதிரி அதான் முன்னாடியே சொன்னேன், கூட்டியும் கொடுக்கறது காட்டியும் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்களை பிக் பாஸ்ல பண்ணியிருப்பாங்க. அதையே மக்கள் வெறுத்தாங்க. பட் பிக் பாஸ்லயாச்சும் ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஆனா இப்போ செகண்ட் லோன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ நடத்துறாங்களே, அந்த ஷோவை பொறுத்தவரைக்கு அந்த ஷோவே இதுதான், ஃபுல்லாவே இப்படிதான் இருக்க போது. இந்த ஷோவை மக்கள் எப்படி ஏத்துக்க போறாங்க, என்ன நம்பிக்கையில இந்த மாதிரி ஷோவை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத எனக்கு ஒரு பெரிய எனக்குள்ள ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. என்ன மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிறத ஃபுல்லா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோ அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதே தான் நானும் கேட்கிறேன், என்ன ஆச்சு? ஹிந்திலேயாச்சும் அடுத்த ப்ரோமோ விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஹிந்திலையும் சேம் உங்களுக்கே தெரியும், அக்னி பரிச்சான்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஷோ நடத்துறாங்க. ஆக்சுவலா ஹிந்தில தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஷோக்கு அங்க உள்ள நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்கள வச்சு ஒரு ப்ரோமோ மாதிரி ஆக்சுவலா ரெடி பண்ணி விட்டுட்டாங்க. அங்க கொஞ்சம் ஹைப்பை ஏத்திட்டே தான் இருக்காங்க. பட் தமிழ்ல வந்து இன்னும் ஹைப்பை காணும். மக்கள் நிறைய பேர் எனக்குலாம் எந்த ஒரு ரிப்ளையும் வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல, கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டியிருக்குது. அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். இதுக்கிடையில நம்ம தண்ணி பழம் இருக்குல்ல, தண்ணி பழம், அழுவன தண்ணி பழம் இன்னொரு சம்பவத்தை பண்ணிட்டு இருக்குது. இதை என்ன சொல்லனே தெரியல. எனக்கு தெரிஞ்சு இதை சீக்கிரமா பிடிச்சிங்க அடைச்சிங்கன்னா நல்லா இருக்கும். எதெல்லாமோ பண்ணி வச்சிருக்கு. அது என்னென்ன விஷயம் அப்படிங்கறதை மொத்தமா பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு ஒரு 10 பேரை சஜஸ்ட் பண்ணோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் அந்த செகண்ட்ல ஷோவை பத்தி சொல்லிடுறேன். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த ஷோ வந்து ஹிந்தில இருந்து ஒரு ஷோவை கலவாண்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஹிந்தில வந்து ஸ்பிளிட்ஸ் வில்லான்னு சொல்லிட்டு ஒரு ஷோ நடத்துவாங்க. அந்த ஷோவை காப்பி பண்ணி தான் இங்க பண்றாங்க. பட் ஹிந்தியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த ஷோவை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா வாழ்க்கையை இழந்த நபர்கள், காதல்ல தோத்த நபர்கள், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பிடிச்சி உள்ளத்துக்கு போட்டு அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரியை உண்டு பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு சில பிணைப்புகளை கொண்டு வந்து அவங்க நல்ல பிணைப்புக்குள்ள வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கான உண்மையான ஹஸ்பண்டையும் உண்மையான ஒய்ஃபையும் உள்ள அனுப்பி பயங்கரமான சண்டையெல்லாம் உண்டு பண்ணுவாங்க. இப்படித்தான் ஹிந்தில நடத்தினாங்க அந்த ஸ்பிளிட்ஸ் வில்லா அப்படிங்கிற ஷோ நடந்துச்சு. தமிழ்ல எப்படி கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. தமிழ்ல எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். பட் பார்த்தா தமிழ்ல அந்த அளவுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஏன்னா ப்ரோமோ பார்க்கும்போதே நமக்கு ஓப்பனா தெரிஞ்சு போச்சு. ஆக்சுவலா ஹிந்தில நடந்த மாதிரி தான் இங்கேயும் நடத்துறாங்க. யார் யார் அந்த போட்டியாளர்கள் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிட்டாங்க. கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. எனக்கு அதுல ஒருத்தர் 2 பேரை மட்டும் தான் தெரியுது. முக்கியமா அசீமா மட்டும் தான் தெரியுது. அசீம் அவர்கள் எப்படி இந்த ஷோக்கு ஒத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. ஏன்னா அந்த மனுஷன் அந்த படம் பண்ண போறேன், இந்த படம் பண்ண போறேன், பிக் பாஸ் வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு, அவர் கூட சேர்ந்து படம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாப்ல. பார்த்தா இந்த ஷோக்கு ஒத்துக்கிட்டு இந்த ஷோக்குள்ள போயிருக்காப்ல. அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், 6 ஆண்கள் 6 பெண்கள் உள்ள போவாங்க. எல்லாருமே வாழ்க்கையில் அடிபட்டு பிரிஞ்சு இருக்க நபர்கள். அதுல இருக்க முக்காவாசி பேர் எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் ஆகி பிரிஞ்ச நபர்கள். ஒரு சில பேர் வந்து காதல் பண்ணி அதுல இருந்து பிரிஞ்ச நபர்கள். இந்த மாதிரி ஆட்களை தான் உள்ள எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி உண்டு பண்றதா இந்த ஷோ. அப்போ இந்த ப்ரோமோல ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சு. நிறைய டாஸ்க் வைக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் அவங்களே ஒரு மாதிரி ஏற்றி விடுறாங்க. இதுல வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து ஒன்று சொல்லியிருந்தாங்க, இந்த ஷோ முடியும் போது யாருக்குள்ள வந்து உண்மையான கெமிஸ்ட்ரி, யார் வந்து அப்படி கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து இந்த மோதிரத்தை எடுத்து மாத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோதிரமே தூக்கி அங்க வச்சிருக்காங்க. எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஷோக்குள்ள 6 ஆண்கள் 6 பெண்கள் மட்டும் தான் இருக்க போறாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. இதுக்கு இடையில பல பேர் உள்ள போவாங்க. ஏன் நம்ம பிக் பாஸ்ல வந்தார பிராவோ அவரே இந்த ஷோவோட நடுவுல உள்ள போயிட்டு யாருக்கும் ரோஸ்லாம் கொடுக்குறாரு. கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் உள்ள இறக்குவாங்க. எதுக்கு இறக்குறாங்கன்னா உள்ள இருக்க அந்த ஆண் பெண் இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு கொஞ்சம் செட் ஆகி அவங்க வந்து கொஞ்சம் அப்படி மிங்கிள் ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதை பிரிக்கிறதுக்கு வெளியிருந்து யாரையாவது ஒருத்தரை உள்ள அனுப்பி அவங்களுக்குள்ள மாத்தி காதலை ஒரு மாதிரி சுத்தி விடுவாங்க. கைஸ் சொல்ல போனா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் காதல் இருக்கும் போது அந்த காதலை பிரிக்கிறதுக்கு இன்னொருத்தரை உள்ள அனுப்பி
அந்த ஆண் கூட காதல் பண்றக்கோ இல்ல இந்த பெண் கூட காதல் பண்றக்கோ அனுப்பி திருப்பி அங்க காதலை உண்டு பண்ணி அப்ப ஆல்ரெடி காதல் பண்ணிட்டு இருந்தவங்க இங்க போய் ஃபைட் பண்ணி இப்படித்தான் அந்த ஷோவை கொண்டு போவாங்க. அதான் முன்னாடியே சொன்னேன்ல, கூட்டியும் கொடுத்து காட்டியும் கொடுக்கறதா அந்த ஷோ அப்படிங்கிறதா. ஸோ இந்த ஷோவை மக்கள் எப்படி ஏத்துக்க போறாங்க, இதுதான் எனக்கான கேள்வியா இருக்கு. இதுக்குள்ள அசீம் அவர்கள் போறாங்க, பிரியங்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டிருக்கு. முதல்ல இருக்க பாதி பேர் யாருன்னு எனக்கு தெரியல. இனிதான் அவங்கள பத்தி நம்ம ஆராய வேண்டி இருக்குது. ஆராய்ஞ்சு அடுத்த வீடியோல சொல்றேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஷோவை மக்கள் எப்படி ஏத்துக்க போறாங்க? இந்த ஷோவை பொறுத்தவரைக்கும் வீக்கெண்ட் வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வீக் டேஸ் எல்லாமே ஸ்ருத்திகா அவர்கள் ஹோஸ்ட் பண்றாங்க போல. ஸோ இந்த ஷோவை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களால ஏத்துக்க முடியுதா? ஏன்னா பிக் பாஸ்ல வந்து நைட்டு ஏதாவது ஒரு சில சம்பவங்கள் நடக்கும். கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. கெட்டிப்புடி வைத்தியம், மருத்துவ முத்துவம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அங்கங்க நடந்திருக்கும். கண்டிப்பா நடக்க தான் செய்யும். நம்மளே எடுத்து பேசியிருக்கோம். அந்த சம்பவத்தை பார்த்தே மக்கள் வெறுப்பாவாங்க. என்னடா ஷோ நடத்துறீங்க, சொசைட்டி அழிச்சிட்டு இருக்கீங்கடா, இந்த மாதிரி ஷோவை ஏன்டா கொண்டு வரீங்க, இதெல்லாம் மக்கள் எப்படா பாக்குறது, குழந்தைகள் எப்படா பாக்குறதுன்னு சொல்லிட்டு மக்கள் செம்ம காண்டாவாங்க. கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. ஏகப்பட்ட போராட்டங்கள், ஏகப்பட்ட சம்பவம்லாம் நடந்திருக்கு. கண்டிப்பா நம்ம பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும்போது பிக் பாஸ்க்கு இந்த அளவுக்கு ஒரு ஆப்போசிட்னா இங்க ஓப்பனா ஒரு ஷோ நடத்துறாங்க. ஓப்பனா சேர்ந்துக்கோ, கேட்டிப்புடி, ஒன்னாயிரு, பெட்ல படுத்து ஊர்ல அப்படின்ற மாதிரி ஓப்பனா ஒரு ஷோ நடத்துறாங்க. இந்த ஷோவை மக்கள் எப்படி ஏத்துக்க போறாங்க, மக்கள் எப்படி பார்க்க போறாங்க, நீங்க எப்படி இந்த ஷோவை பாக்குறீங்க, உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. பார்க்கலாம். ஏதாச்சும் ஒரு சில எபிசோட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஜூன் 13 வந்து ஷோ ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன இலவ கிண்டி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அடுத்ததா தண்ணி பழம். இந்த தண்ணி பழத்தை என்ன சொல்லனே தெரியல காய்ஸ். இது ஏதாவது பிடிச்சி அடைச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு மாதிரி சுத்தினே இருக்கு. ஆக்சுவலாக முன்னாடியே பார்த்துருப்பீங்க. இந்த ப்ரோவோக் யூடியூப் சேனலுக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே உள்ள கேமராலாம் அடிச்சு உடச்சி அப்புறம் அங்கே உள்ளவங்களாம் பிடிச்சி அடைச்சி வச்சு ஒரு சம்பவத்தை பண்ணியிருப்பாங்க. அப்போ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ப்ரோவோக் யூடியூப் சேனல் மேலே வந்து கேஸ் கொடுத்துருந்துருக்காரு. பட் அந்த கேஸை வந்து போலீஸ் சைட்லேருந்து சரியாக எடுத்து நடத்தலை. அதாவது இவர் கொடுத்த அந்த கேஸ் லெட்டரையே கிழிச்சு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பழம் அவர்கள் வீடியோ போட்டிருக்காப்புல. இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க. அவர் கொடுத்த கேஸ் லெட்டரை வந்து பயங்கரமாக போஸ்ட்டாக போட்டு விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ப்ரோவோக் யூடியூப் சேனல் அந்த ஆஃபீஸில் வந்து அடைச்சி வச்ச வீடியோன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்த ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காப்புல. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா? இப்போ இவர் வந்து ஒரு விஷயத்த ஓப்பனாக சொல்றாரு. நான் கீழ்ப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அங்கே உள்ள இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் வந்து எனக்கு ஆப்போசிட்டா செயல்படுறாங்க, எனக்கு வந்து கொலை மிரட்டல் விடுறாங்கன்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காப்ல, வீடியோலாம் போட்டுட்டு இருக்காப்ல. கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோட ரெக்யூஸ்ட் என்னன்னா, இவனை பிடிச்சி அடைங்க, தயவுசெய்து பிடிச்சி ஏதாச்சும் கூண்டுலையாச்சும் அடைங்க. முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இவனை பிடிச்சி எங்கேயா அடைச்சி தொலைங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவன் ஒரு ஆள் புண்ணாக்குன்னு இவன் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை அவங்க கிழிச்சு வேற போடுறாங்களாம். இவன் கம்ப்ளைண்ட்டை எடுத்து நடத்தலைன்னு வேற சொல்லிட்டு இருக்கான். நாட்டில் அவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீ நீ இருக்கிற கன்றாவியான விஷயத்த எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆக்ஷன் எடுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னா உங்களுக்குலாம் வேற வேலை சொல்லி இல்லையாப்பா? இதுல வந்து இவருக்கு அகெயின்ஸ்டா செயல்படுறாங்க. அவர் ஓப்பனா சொல்றாப்புல, எஸ்ஐயும் இன்ஸ்பெக்டர் வந்து எனக்கு அகெயின்ஸ்டா ஒர்க் பண்றாங்க, என்னோட லெட்டர்லாம் கிழிச்சு போட்டாங்க, அதனால நான் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் மனு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு எங்கெல்லாமோ மனு கொடுத்துட்டு இருக்காப்புல. இவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க போன இடம் தான் தப்பு என்னை பொறுத்தவரைக்கும். கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டல் போயிருந்துருக்கணும். கீழ்ப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் போனதான் தப்பு. கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டல் போயிருந்தா அப்போவே அட்மிஷனை போட்டு சேர்த்து ஓரளவு திருத்தி வெளியே அனுப்பியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இதை திருத்த இதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா முத்தி போய் தான் சுற்றிட்டு இருக்குது. பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஆக்ஷன் எடுத்து இந்த மாதிரி அழுவுன பழத்தெல்லாம் பிடிச்சி எங்கேயா அடைங்க. இது ஒரு மாதிரி சுத்துது. வீடியோ எல்லாம் பாத்தீங்களா, ஐயோ என்ன கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழைய வீடியோ எல்லாம் அப்லோட் பண்ணி அநியாய வரத்து வந்துட்டு இருக்காப்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஆக்ஷன் எடுங்க. பட் அவர் மேலேயும் கேஸ் போட்டிருக்கதா கேள்விப்பட்டேன். தண்ணிப்பழம் மேலேயும் 3 செக்ஷன்ல கேஸ் போட்டிருக்கதா கேள்விப்பட்டேன். அந்த கேஸை கொஞ்சம் வேகமா நடத்தி அவருக்கு ஏதாச்சும் ஒரு அடி இடியை போட்டு தம்பி திருந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான பேஜை இதெல்லாம் பிடிங்க அனுப்புனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ பார்த்து என்னன்னு பண்ணுங்க. அண்ட் அந்த செகண்ட்ல ஷோவை பற்றி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அசீம் அவர்களுக்கு முன்னாடி பயங்கரமான ஃபேன்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் இப்போ என்ன நிலைமைக்கு ஆக போகிறாங்க, அசீம் வந்து இப்படி பார்க்கும்போது மக்கள் எப்படி ஏற்றுக்க போகிறாங்களா, இதை பற்றி உங்களுக்கான கருத்தெல்லாம் மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இந்த ஷோக்கு. நீங்களும் ஆர்வமாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். கூட்டியும் கொடுப்போம், காட்டியும் கொடுப்போம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.